மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே வடக்கு கைலாசபுரத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு முன் உள்ள டிரான்ஸ்பார்மரில் அடிக்கடி தீப்பொறி ஏற்படுவதாகவும் பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி அதை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளிக்கு வந்து குழந்தைகளிடம் நிலைமையை கேட்டறிந்த ஓட்டப்பிடாரம் தாசில்தார் ஐயனார் உடனே நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். பயப்படாம சொல்லு. வரதை பார்த்துருக்கியா? அந்த கங்கு வரதை பார்த்துருக்கியா? நீங்கள் அதை வேற இடத்துல மாற்றுவீங்க. ஸ்கூலுக்கு இருக்கிறதுனால எல்லாரும் பயப்படுறா. அதுலேருந்து கங்குலாம் வருது. சரி மாற்றிடுவோம்னா வேற சொன்னதுனால மாற்றிடுவோம். ஓகே. வடக்கு கைலாசபுரத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது. இங்கே வந்து ஆரம்ப துவக்கப்பள்ளி வந்து சுமார் ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இங்கே இருக்குது. எங்கள் ஊர் பிள்ளைங்களும் இங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 70 ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் அது கிராமங்களுக்கு எப்போ மின் இணைப்பு கொடுத்தாங்களோ அப்போ இருந்து இந்த இடத்துல டிரான்ஸ்பாரம் ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளியிடம் வந்து வளர்ந்து வர கிராமங்களுக்கு பள்ளியிடம் ரொம்ப நெருங்கி வந்துருச்சு. டிரான்ஸ்பாரத்துக்கு அருகே நெருங்கி வந்துருச்சு. இப்போ நாங்கள் ஒரு 25 வருஷமாக ஆட்சியாளர்கள்ட்ட போய் மனு கொடுத்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து இப்போ பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஓட்டப்பிடாரம் தாசில்தார்கிட்ட போய் ஒரு மனு கொடுத்தோம். அந்த மனுவின் பேரில் அவர் உடனே இன்றைக்கி ஆய்வுக்கு வந்தாங்க. ஆய்வுக்கு வந்து எல்லாம் சுற்றி பார்த்தாங்க. பிள்ளைங்கள்ட்டலாம் அவங்களே கேட்டு பார்த்தாங்க. பிள்ளைங்களுக்கு என்ன எதனால் பிரச்சனை அப்படின்னா, இதில் இந்த காத்திரி காலம் ஆரம்பித்ததுனால ரொம்ப அந்த வயறு உரசி கங்கு கீழே விழுது. பிள்ளை வந்து பயப்படுது. நான் பயப்படுத்து போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு அழுதுட்டு வீட்டை பார்த்து ஓடிடுது. அதனால் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நாங்கள் தான் வேலைக்கு போகிறதையும் நிப்பாட்டி பிள்ளைங்களை வந்து பயத்துக்கு ஸ்கூலுக்கு அரவணைச்சு கொண்டு விட்டு போகிற சூழ்நிலை தான் இருக்குது. எந்த அந்த மரங்களெல்லாம் வெட்டி சரி பண்ணாலும் அது தற்போதைய சூழ்நிலை தான், தற்காலிகமாக தான் சரியாகுது. இதை வந்து தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரையும் மின்சாரத்துறை அமைச்சர் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தனி கவனம் செலுத்தி இந்த டிரான்ஸ்பாரத்தை கொஞ்சம் பள்ளிகளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் கொஞ்சம் அப்புறப்படுத்தி கொடுத்தாங்கன்னா இந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தாசில்தார் இன்னைக்கு வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க? தாசில்தார் உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன், கண்டிப்பாக நான் மேலிடத்தை தெரிவிக்க நடவடிக்கை எடுப்பேன், இந்த டிரான்ஸ்பாரத்தை நான் அப்புறப்படுத்தி தரேன்னு உறுதி அளிச்சிருக்காரு. மனு எப்போ கொடுத்தீங்க? எப்போ வந்தார் அவர்? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்தோம் மனு. உடனே ஆய்வுக்கு வந்தார். நல்ல ஆக்சிஜன் எடுத்தார். எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.